இன்றைக்கி நம்ம ஊரில் தட்டைப்பயிர் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குன்னா குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தட்டைப்பயிர் குக்கரில் போட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்கிறக்க நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. இது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.